Hey pandas! Welcome and welcome to Ashna's Mummy channel. நான் உங்கள் ஜீவிதா. வெல்கம் பேக் டு சிங்கப்பூர் vlog சீரீஸ். இதில் வந்து நம்ம டே 2ல் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத காட்ட போகிறோம். ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு இன் லாஸ்ட் வீடியோ நம்ம இன்றைக்கி வந்து யுனிவர்சல் ஸ்டுடியோ தான் போக போகிறோம். அண்ட் நீங்கள் என்னோட லாஸ்ட் வீடியோ அதாவது டே 1 வீடியோ பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அதில் நீங்கள் வந்து ஒரு சிங்கப்பூர் பொண்ணாக என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் அண்டு வந்து இறங்கினோடனே நீங்கள் என்னெல்லாம் கையில் வச்சுக்கணும், மெட்ரோ டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நான் இன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது நம்ம வந்து யுனிவர்சல் ஸ்டுடியோக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பிஃபோர் தட் இதுதான் வந்து இந்த டேவோட அவுட்ஃபிட். ஒரு வைப்ரண்ட்டான ஷர்ட் வாங்கிட்டேன். இது வந்து நான் பேண்டலூன்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ இது கூட வந்து ஒரு வெல்வெட்டியான ஒரு ஜீன் வச்சு வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து பீட்டர் இங்கிலாண்டில் வாங்கியிருந்தது. ஸோ இது ரெண்டும் வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு அழகான ஒரு ஒயிட் ஷூ வச்சு பேர் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான அண்ட் கூலான ஒரு லுக் கொடுத்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவெல்லாம் நல்லா குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி படுக்க வச்சுருந்தாங்க. ஸோ நான் போய் அவளை எழுப்பி ரெடி பண்ணணும். நான் ஒன்ஸ் ரெடி ஆகிட்டு வந்து பாப்பாவை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதுதான் வந்து யோஷ்னாவோட அவுட்ஃபிட். அவங்களுக்குமே வந்து அந்த நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஒரு டாப் அண்ட் வித் ஒரு ப்ளூ ஜீனோட பேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் ரியலி லுக்கிங் குட் ஆன் ஹர். ஸோ இந்த யுனிவர்சல் ஸ்டுடியோ டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண ஆப் வந்து க்ளூக் அண்ட் அகோடா. இது ரெண்டில் வந்து எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து அகோடாவை விட க்ளூக்கோட ரேட் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் எதில் ஆஃபர் கம்மியாக இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஒரு நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் டிக்கெட் அவைலபிலிட்டி இல்லாமல் போயிடும். அப்போ வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணுறது சேஃபு. விஐபி பாஸ் கூட இருக்கும், வேணால் நீங்கள் அதுவும் ஆஃப் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி நீங்கள் எந்த ரைட்லேயுமே லைனில் நிற்க வேணாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் சூஸ் தட். நீங்கள் வீக் டேஸில் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் டு கோ டு யுனிவர்சல் ஸ்டுடியோ. ஏன்னா வீக்கெண்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக வீக் டேஸ்லேயே வந்து க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு, நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் செலக்ட் வீக் டேஸ். ஓகே டே 2 started like this only. So me and Yoshna were going to Universal Studio. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் தேடி போய்கிட்டு இருக்கோம். இங்கே நான் ஒரு புத்தா டெம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கோயிங் பை திஸ் வே டு ஈட். தே ஆர் கம்மிங் பிஹைண்ட். என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பார்க்கலாமா? நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம நைட் அண்ட் மார்னிங் தான் வந்து நல்ல இந்தியன் ஃபுட்டே சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கி நான் ராகி தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் நம்ம ஊரை விட அங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபுட்டு, ராகி தோசாலாம். ஒன்ஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் டேரெக்டாக மெட்ரோக்கு நடந்து போக ஆரம்பிச்சோம். நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூம்லேருந்து மெட்ரோக்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் இல்லை. ஹார்ட்லி ஒரு 500 to 800 மீட்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் எடுத்துகிட்டு போகிறனால ரொம்ப பெருசாக நடந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஆக்சுவலி இந்த குட்டி பாப்பா இருக்குல்ல, அவள் வந்து அந்த ஸ்லிப்பரை போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை ஓட விட்டா. ஸோ வேர்த்துருச்சு. ஸோ அகெயின் ரூமுக்கு போயிட்டு அந்த ஸ்லிப்பரை எடுத்துகிட்டு ஐ எம் வாக்கிங் டுவர்ட்ஸ் மெட்ரோ. இந்த கிட்ஸோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் லிட்டில் இந்தியா இன்னர் அரவுண்டில் புக் பண்ணியிருந்தீங்க உங்களோட ரூம் அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட் மெட்ரோ வந்து ஃபெராட் பார்க் இல்லைனா லிட்டில் இந்தியா அப்படிங்கிற அந்த 2 மெட்ரோவில் ஏதாவது ஒன்றா இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மெட்ரோவை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிவிட்டு நம்ம இந்த லிட்டில் இந்தியாவோட லைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற அந்த லைன் என்இ லைன். ஸோ இந்த என்இ லைனோட லாஸ்ட் மெட்ரோ தான் வந்து ஹார்பர் ஃப்ரண்ட் அப்படிங்கிற மெட்ரோ. ஸோ ஹார்பர் ஃப்ரண்ட் மெட்ரோலேருந்து நீங்கள் ஒரு லெவல் மேலே ஏறி போனீங்கன்னா இட் வில் கனெக்ட் டு த மால். ஓகேவா? அந்த மாலில் லெவல் 3ல் வந்து இன்னொரு மெட்ரோ ஏறி தான் நம்ம வந்து யுனிவர்சல் ஸ்டுடியோவை ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சென்டோசா எக்ஸ்பிரஸ் எப்படி போகிறது அப்படின்னு யார்கிட்ட கேட்கலாம். இல்லைனா அங்கேயே போர்ட்ஸ் இருக்கும். இல்லை விவோ சிட்டி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டே போங்க. லெவல் 3 தான் ஃபார் ஷுவர். நீங்கள் லெவல் 3 போயிட்டு அங்கே போய் கூட தேடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து மெட்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. லைக் அந்த க்ரீன் கலர் லைன் வருது, நீங்கள் வெளியே வரணும் அண்ட் யூ ஷுட் வெயிட். அவங்கெல்லாம் போன பிறகு தான் நீங்கள் உள்ளே போகணும். நம்ம ஊர் மெட்ரோ மாதிரிலாம் யாரும் அடிச்சுட்டுலாம் ஏறல. இட்ஸ் நைஸ் டு வாட்ச். ஆக்சுவலி நம்ம கூட அதை ஃபாலோ பண்ணலாம். இந்த விவோ சிட்டி அப்படின்னு போட்டிருக்கிற இந்த பாத் வழியாக நடந்து போயிட்டே இருந்தோம்னா லெவல் 3ல் நம்ம வந்து விவோ சிட்டி ஸ்டேஷனை பார்த்துடலாம்.
அண்ட் ஆக்சுவலி இங்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, சன்டோசா வாக் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இன்றைக்கி அந்த பிளேஸ்க்கு போகல, டேரெக்டாகவே நாங்கள் வியோசிட்டி மெட்ரோக்கு தான் போக போகிறோம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து அவ்வளோ கூட்டம். நான் இவ்வளோ கூட்டத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாருமே ரொம்ப ப்ராப்பராக லைன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இப்போ தான் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே நடந்துச்சு. பயங்கர க்ரௌடு. ஈவன் தோ இட்ஸ் அ வீக் டே, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல் பீப்புள் வில் ஆல்சோ கம். ஸோ பெட்டர் வீக் டேஸை செலக்ட் பண்ணிக்கிறதே நமக்கு நல்லது. இப்போ நம்ம இந்த விவோசிட்டி ஸ்டேஷன்லேருந்து அந்த ரெசார்ட் வேர்ல்ட் ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னா யுனிவர்சல் ஸ்டூடியோவை நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ மெட்ரோலேருந்து இறங்கினதுமே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு லெவல் கீழே இறங்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எங்கே இருக்குது அந்த யூனிவர்சல் ஸ்டூடியோவோட வழி அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு பெரிய பாத் மாதிரி நடந்து போகிற வழி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே யூ வுட் பி ஏபிள் டு சி யூனிவர்சல் ஸ்டூடியோ அண்ட் சி அக்வாரியம் அண்ட் சம் மோர் அட்ராக்ஷன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ பட் நம்ம இன்றைக்கி போகிறது யூனிவர்சல் ஸ்டூடியோ தான். இதோ வந்தாச்சு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்ராக்ஷன் இன் சிங்கப்பூர் அப்படின்னே சொல்லலாம். அதோ தூரமாக தெரிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் யூனிவர்சல் ஸ்டூடியோ, அந்த குளோப். ஐகானிக்கான பிளேசஸ்க்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்காமல் எப்படி, ஃபோட்டோஸும் கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே மேபி க்ரௌடாக தெரியல, ஆனால் உள்ளே போனால் அப்படி ஸ்ப்ளிட்டப் ஆகிடுவாங்க. சரி வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ஈவன் பாப்பாவோட நான் தான் எக்ஸைட்டடாக இருக்கேன். நிறைய ரைட்ஸ்லாம் இருக்கும், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு சின்ன க்யூ இருந்துச்சு. ஸோ அந்த க்யூவை கிராஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் நம்மளோட டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. வைல் தேர் ஸ்கேனிங் ஒரு டிக்கெட் நீங்கள் மறக்காமல் வைஃபை ஆக்சஸும் கேட்டு வாங்கிக்கோங்க, பிகாஸ் we are paying for that. உள்ளே போனோடனே பயங்கர ட்ரீமியாக இருந்துச்சு. அண்ட் லைக் வெளியே அவ்வளோ ஹாட்டாக இருந்தது. உள்ளே வந்தாலே ஒரு சில் மூட் ஆயிடுச்சு. ஸோ அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மேப் வந்து வச்சுருக்காங்க, அந்த கம்ப்ளீட் யூனிவர்சல் ஸ்டூடியோட மேப்பு. அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். இப்போ நம்ம இருக்கிற வந்து ஹாலிவுட் லேண்ட் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து ஹாலிவுட் மூவிஸை பேஸ் பண்ண மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக தனித்தனியாக ஒரு பிளேசஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே ஒன்று விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் டேரெக்டாக போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியான் வேர்ல்டு தான். முக்கியமாக நாங்கள் இங்கே வந்ததுக்கான காரணமே இந்த மினியான் வேர்ல்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ வந்து டேரெக்டாக ஆஸ் பர் த மேப் வந்து நம்ம உள்ளே என்ட்ரானோடனே இமீடியட் லெஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து மினியானோட வேர்ல்டு வந்துடும். நீங்கள் அந்த மேப்பை ஃபாலோ பண்ணியே நீங்கள் போய்க்கலாம், இவ்வளோலாம் வந்து திங்க் பண்ண தேவையில்லை. ஸோ ஆன் தி வேலே வந்து தூரத்தில் பார்த்திங்கன்னா மினியானோட அந்த ட்ரெஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து நம்மளோட மூவிஸ்லேருந்து எல்லாம் ஜம்ப் அவுட் பண்ணி வெளியே வந்து ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு. எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சீரியஸ்லி என்னோடய கேமராவோ இல்லை நானும் வந்து அதை எப்படி கேப்சர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரியல. ஆனால் அது எக்ஸாக்ட்லி வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே ஒரு வாட் டு சே ஒரு மினியானோட உண்மையான வேர்ல்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டு போய் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து நிறைய ரைட்ஸுமே இருந்துச்சு, மினியான் பேஸ் பண்ண ரைட்ஸ் எல்லாமே. அண்ட் எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். அண்ட் விஐபி பாஸ் இருந்து நம்ம டேரெக்டாக க்யூ நிற்காமையே போயிடலாம், அந்த மாதிரி தான். ஸோ அதில் வந்து இந்த மேரிகோ ரவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ரைட் வந்து பெரியவங்க கூட ஈவன் நம்ம கூட ஏறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பாப்பா இதில் ஏறணும் அப்படின்னு சொன்னால அந்த க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மோரோவர் இந்த க்யூ வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. சரி ஓகே இதில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறதுக்காக லைனில் நின்றுட்டு இருக்கோம். ஒரு வழியாக 2 க்யூ முடிச்சு ஒரு 3rd க்யூவாக நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஆல் செட் டு கோ, ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒரு சின்ன ரைடாக இருந்தாலுமே ரொம்ப பயங்கரமாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஈவன் யோஷ்னாவோட தாத்தா கூட இந்த ரைடில் வந்து ஏறியிருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி செம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அப்படியே இந்த மினியான் லேண்டுக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு அந்த ஷர்க் அப்படிங்கிற இன்னொரு லேண்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4D ஷோ வந்து இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ வித்தின் 15 மினிட்ஸில் ஆரம்பிச்சுட்டு உள்ளே போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் லக்கிலி இந்த ஃபஸ்ட் பேட்ச்லேயே நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 4D ஷோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்ணுக்கிட்ட வந்துச்சு, மேலே தண்ணியெலாம் அடிச்சு விட்டு
ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருந்தோம். இதுவுமே வந்து கிட்ஸுக்கு வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரைட் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பாப்பா என்ஜாய் பண்ணுவா அப்படிங்கிற லைனில் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு வெயிட்டிங் டைமு. வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. சொன்ன மாதிரி இது ஒரு மினி ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப பெரிய க்யூ தான் லிட்ரலி வந்து 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒர்த் த வெயிட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் யோசனாவை வந்து நாங்கள் மாதிரி ரோலர் கோஸ்டர் மாதிரியான ரைடு, அதாவது கொஞ்சம் மேலே போகிற மாதிரியான ரைட்லேயே நாங்கள் ஏற்றுறதில்ல. மோஸ்ட்லி வந்து ரவுண்ட் ரைடில் தான் ஏற்றுவோம். ஸோ அதனால் வந்து இது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமாக பாப்பாவுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பாப்பா வந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. லைட்டாக ஃபியர் தெரிஞ்சு ஃபேஸில், பட் ஸ்டில் ஷி என்ஜாய்ட் அ லாட். அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரோலர் கோஸ்டர் ஃபார் ஹர். கண்டிப்பாக ஐ வுட் சே வொர்த் த வெயிட் அண்ட் பாப்பாவுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைடை முடிச்ச கையோடு நாங்கள் டேரெக்டாக போன பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் வேர்ல்டு, ஜுராசிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து அந்த டைனோசர் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. முக்கியமாக அந்த டைனோசர் வேர்ல்டு வாட்டர் ரைடு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அது வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஃபஸ்ட் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். பிகாஸ் வந்து ஆல்ரெடி லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இந்த பிளேஸே வந்து அந்த ஜுராசிக் பார்க்கோட அந்த ஒரு வைப்பு கொடுத்துச்சு. அங்கே இருக்கிற அந்த சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த இருக்கிற வைப்ரேஷன் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு டைனோசரை நேரில் பார்க்குற மாதிரியும் அந்த ஒரு ஜுராசிக் பார்க்கோட தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ ஜுராசிக் வேர்ல்டு போகிறதுக்கு முன்னாடி வயிறை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு ஈட். ஸோ இந்த ஃபுட் கோர்ட்டுமே வந்து ஜுராசிக் வேர்ல்டோட தீமில் தான் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே இருக்கிற ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா சைனீஸ் பேஸில், ஐ மீன் இந்தியன் சாப்பிட்ற மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால் வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்து இந்த ஹாட் டாக் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ண வந்திருந்தோம். பட் நாங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஃபுட்டு எங்களுக்கு பெருசாக செட்டே ஆகலை. அண்ட் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு தான் ஏதோ ஓடிச்சு கொஞ்சம். அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து இதுக்கு அடுத்து வந்து அந்த ஏன்ஷியன் எகிப்துன்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் இருக்கும். அந்த ஜோனுக்குள்ளே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக போய் அந்த ஏன்ஷியன் எகிப்துக்குள்ளே போய் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்புறம் கூட இங்கே வரலாம். நாங்கள் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஐ மீன் போகிறப்ப நோட் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ பெட்டர் நீங்கள் அதை பிளான் பண்ணுங்கள். இதுதான் நான் அந்த சொல்லி இந்த வாட்டர் ரைடு இந்த ஜுராசிக் வேர்ல்டில் இருக்கிறது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து உள்ள ஒரு பிளேஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு ரேம்ப்லேருந்து நம்மளை கீழே இறக்கி விடுவாங்க. பயங்கர வைபாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா உள்ளே வந்து கேமராஸ் அலௌட் இல்லை, நீங்கள் வெளியே தான் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1 hour வந்து வெயிட்டிங் டைம் கொடுத்துருந்தாங்க. ரியலி வந்து பாப்பாவை வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி 1 hourலாம். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு நெக்ஸ்ட் அதாவது அந்த ஏன்ஷியன் எகிப்துக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற வேறு ஏதாவது கேம்ஸில் பாப்பாவை என்கேஜ் பண்ணி விட்டுட்டு நான் மட்டும் தனியாக வந்து கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே சும்மா நடந்து வெளியே போய்கிட்டு இருக்கும்போதே வந்து உங்களுக்கு டைனோசர் ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கிட்ட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வெளியே கிளம்புறோம். பாப்பாவும் அவங்க அப்பாவும் இது கூட கொஞ்சம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் எகிப்த். இதுக்குள்ளே வந்து யோசனா விளையாடுற மாதிரி ஒரு சின்ன கேம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அவங்கள என்கேஜ் பண்ணி விட்டுட்டு நான் திரும்பி ஜுராசிக் வேர்ல்டு வந்து அந்த கேம் ஐ மீன் அந்த வாட்டர் வேர்ல்டு வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி போகிறது தான் பிளான். அந்த ஏன்ஷியன் எகிப்தில் என்ன முக்கியமான அட்ராக்ஷன் அப்படின்னா அந்த மறக்காமல் அதை அட்டன் பண்ணிவிடுங்க, அந்த மம்மி ரைடு அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படின்னா வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் இன்சைட் ஒரு ரூம் மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்லி வந்து ஒரு கோஸ்ட் ரைடு மாதிரி இருக்கும். பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் கண்டிப்பாக எங்கேயுமே வந்து வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் பிஃபோர் தட் எனக்கு அந்த வாட்டர் ரைடு போயே ஆகணும். ஸோ பாப்பாவை நான் இங்கே என்கேஜ்மெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அந்த வாட்டர் ரைடு போக போகிறேன்.
ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல் இங்கே ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான வந்து ஒரு நார்மல் ஒரு ட்ரெயின் மாதிரியான ஒரு கேம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து என் ஹஸ்பண்ட் பாப்பா வச்சு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க கேப்பில் தான் நான் வந்து வாட்டர் ரைட் போகிறேன். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் வேறு ஒரு சின்ன ரைடில் விட்டுட்டு நான் வந்து தண்ணி ரைடுக்காக வந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் நிறைய வீடியோஸில் பார்த்த ரைடு வந்து இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியோட லைனில் நின்றுட்டுருக்கேன். அங்கே வந்து வாட் வி ஷுட் நாட் டூ வைல் கோயிங் ஃபார் அ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் மோரோவர் வந்து நிறைய பேர் அந்த கவர் இருக்கு இல்லையா, ரெயின் கவர் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நனைஞ்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகல, பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மோடில் தான் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரவுண்டில் உட்கார வச்சுட்டு உங்களை ஃபுல்லாக உள்ள புஷ் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் நீங்கள் வாட்டரில் அப்படியே ஸ்லோ மோஷனில் போயிட்டே இருப்பீங்க. அண்ட் நிறையா வந்து ட்ராப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா நிறைய வேவ்ஸ் இருக்கும். இட்ஸ் அ கம்ப்ளீட் வண்டர்ஃபுல் ரைட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து வீடியோ அங்கே அலவுட் இல்லை, மேபி அட் ஒரு ஓன் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் நிறைய வந்து டவுன்ஸ்லாம் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் என்னோட பேண்ட்டெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு. ஸோ பெட்டர் டு ஹேவ் யுவர் ஃபோன் இன்சைட் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஃபைனலி காட் இன் டு த ரைட். எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெங்களூர் கப்பிள்ஸ் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ அட்மைரிங்காக இருந்துச்சு. அவங்க 2 பேருமே வந்து தனியாக வந்து இந்த ஏஜில் ஆல்மோஸ்ட் வந்து 60+ ஏஜில் வந்து வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது. அந்த ரைடு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ண இவங்க கூட தான். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். as I already told, must try when you are coming to Universal Studio na must try, I would say. அண்ட் வந்து இந்த ரைடை முடிச்சுட்டு நான் தொலைஞ்சு போயிட்டேன். ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிளேஸில் நிற்க சொன்னாங்க, அங்கே அவங்களுக்கு காணோம். அண்ட் என்கிட்டையும் ஒய்ஃபை இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு தமிழ் பொண்ணை பிடிச்சி அவங்கக்கிட்ட வந்து ஒய்ஃபை கால் பண்ண சொல்லி அப்படியே என் ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்றும் அவ்வளோ டஃப்லாம் இல்லை. நீங்கள் வந்து உள்ளே என்ட்ராகும் போதே ஒய்ஃபை டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் அதை வாங்க மறந்துட்டேன். அதனால தான் இந்த லைட்டாக ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. பட் எனிவே தட் ஆல்சோ த குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போக போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி. ஸோ இங்கே தான் வந்து அந்த மெயினான ரோலர் கோஸ்டர்லாம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து முக்கியமான ரைடு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரைடு அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி நான் அந்த டைனோசர் ரைட் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அந்த மம்மி ரைட் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி வந்து இது ஒரு மேண்டேட்ரி ரைட். நீங்கள் கண்டிப்பாக அதை விசிட் பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த ரோலர் கோஸ்டர் கூட நீங்கள் கண்டிப்பாக போகவே ஆகணும். ஆனால் ஐ எம் கிவிங் ஒன் டிப், ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டே யுனிவர்சல் ஸ்டுடியோவில் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 3:30க்கு அப்புறம் நீங்கள் ஒரு ரைடாக போனீங்க அப்படின்னா வந்து ஐ மீன் லைக் இந்த மாதிரி 1 hour 1.5 hours கொடுத்துருக்குற வெயிட்டிங் டைம் கொடுத்துருக்குற அந்த ரைடு எல்லாமே வந்து 5 to 10 minutes வெயிட்டிங் டைமாக மாறிடும். ஸோ நீங்கள் அப்போ ஈஸியாக வந்து எல்லா ரைடுமே வந்து போக முடியும். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து 1 day ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா. அண்ட் அகெயின் இந்த மாதிரி பாப்பாவை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு கப் ரைட் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவள் வந்து செம்ம ஹாப்பியாக இருந்தா அதில் கூட. அண்ட் ஹியர் கம்ஸ் த சைஃபை சிட்டி. ஆசமாக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரானோடனே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ரைடு இருக்குது. அண்ட் நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து 3:34 ஆயிடுச்சு. பயங்கரமாக ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. மற்ற பிளேஸ்லாம் 1 hour 2 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெறும் 5 minutes போட்டிருந்தாங்க. பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உள்ளே ஓட ஆரம்பிச்சு. அண்ட் பாப்பாவும் இதில் அலவுட். ஸோ பயங்கர ஹாப்பி. அண்ட் தே வில் கிவ் 1 3D கிளாஸ். நீங்கள் அந்த கிளாஸ் போட்டுட்டு தான் இந்த ரைடை அட்டன் பண்ணணும். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். நிறைய பேரோட ரிவ்யூ அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக இந்த ரைட் போகணுன்னு சொல்லிட்டு நான் வந்து லிட்ரலி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தட் 5 minutes கூட நம்ம அந்த நடந்து போகிறோம் இல்லையா, அந்த பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு அந்த டைம் தான் கூட இது வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் கேட்ட வரைக்கும் 2.5 hours 3 hours வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஓகே பரவாயில்ல, நம்ம ஒரு லக்கி டைமில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ 3D கிளாஸஸ்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டோம். அண்ட் நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த கேம்ஸ்லாம் நல்லாவே பார்ப்பீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கரமாக கனெக்ட் ஆகும். எனக்கு வந்து அப்படியே அந்த மூவி கூடலாம் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் அந்த விஷுவல்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட் ட்ரை. அது நான் மட்டும் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வந்து என்னால் அவ்வளோத்தையும் வந்து கேமராவில் காட்டுற அளவுக்கு நல்லா காட்ட முடியாது, ரைட். அது வந்து ஒரு 3D விஷுவல்ஸ். ஸோ பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அதை தெரியும். நான் வந்து கொஞ்சம் டூ மச்சாக பேசுகிறேன். பட் ஸ்டில் இட் வாஸ் அ கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஸோ இந்த ரைட் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. அச்சோ திருப்பி கூட போகலாமான்னு இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ். திருப்பி அதே நான் சொல்லிட்டுருக்கேன். அண்ட் சேம் டைம் வந்து டைமிங் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு, வெயிட்டிங் டைமிங். ஸோ இதே மாதிரி வந்து மம்மி ரைட் அந்த ரோலர் கோஸ்டர்லாம் வந்து கம்மியாகிடுச்சுன்னா நம்ம வந்து இன்னும் சீக்கிரமாகவே போகிட்டு வந்துடலாம்ல. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் அதை போய் இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். வாட் த ரைட் அப்படின்னு சொல்லலாம். செம்மையாக இருந்துச்சு. தொண்டையே போயிடுச்சு கத்தி. ஸோ இதுக்கப்புறமா பயங்கரமாக டயர்ட் ஆயாச்சு. வி ரியலி நீட் ஒன் பிரேக், ஒரு டீ பிரேக் வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மீன்வெல் வந்து அந்த நியூயார்க் சிட்டிக்குள்ளேயே நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ அதனால் அவங்கள கொஞ்சம் அந்த இடத்துல ரெஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து 2-3 ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். லைக் ஒரு வாக்கிங் போகிற மாதிரி அந்த நியூயார்க் சிட்டிக்குள்ளே. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வந்து கார்ட்டூன் கேரக்டர் பேஸ் பண்ண ரைட்ஸ் இருந்துச்சு. ஸோ எதெல்லாம் வந்து வெயிட் டைம் கம்மியாக இருக்கோ மோஸ்ட்லி நாங்கள் அதெல்லாமே வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இதில் வந்து அந்த ஸ்பேஸ் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருந்துச்சு. அது கொஞ்சம் வெயிட் டைம் கம்மியாக இருந்தனால சரி உள்ளே கூட்டிகிட்டு போனோம். அண்ட் மோரோவர் வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அண்ட் சொன்ன மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவான ஒரு ரைடு, ஆனால் வந்து பயங்கரமாக ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் பாப்பா என்ஜாய்ட் அ லாட். ஐ ரிப்பீட், ஷி என்ஜாய்ட் அ லாட். ஸோ இது நியூயார்க் சிட்டிக்கு அப்புறம் நீங்கள் டேரெக்டாக வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் நம்ம ஏன்ஷியன்ட் எகிப்த் கிட்ட பார்த்துருந்தோம் இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு டீ காஃபி வடைலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிச்சம் விட்ட எல்லா ரைட்ஸ் லைக் அந்த மம்மி ரைட் அண்ட் தி ரோலர் கோஸ்டர்லாம் வந்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு we are going back to ஏன்ஷியன்ட் எகிப்த். ஓகேவா? அண்ட் இங்கே தான் வந்து டீ அண்ட் சமோசா சாப்பிட்டுட்டு பாப்பாவையும் என்னோட மாமாவையும் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கப்பிள் டைமுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். லைக் இப்போ தான் வந்து பாப்பாவும் கொஞ்சம் ரொம்ப டயர்டாகிட்டனால சரி இங்கே உட்காந்துருங்க, ஏசி இருக்குது, நாங்கள் போயிட்டு வந்து மிச்சர் ரைட்லாம் முடிச்சு வந்துடும். பிகாஸ் அதில் வந்து பாப்பா வந்து அலவுட் கிடையாது. அண்ட் என்னோட மாமாவும் வந்து நாட் ரெடி டு கோ ஃபார் த ரோலர் கோஸ்டர் அண்ட் ஆல். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த மம்மி ரைடுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் வெளியே சொல்லியிருந்தாங்க பயங்கரமாக ஸ்கேரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பயங்கர எக்ஸைட்மெண்ட் உள்ளே போயிட்டுருக்கோம். இதில் வந்து லக்கிலி வி காட் த ஃப்ரண்ட் லைன். பயங்கர ஸ்கேரி, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கேரி, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பா முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்துச்சு தேவி? வர்த்து. அப்பா உயிர் அள்ளு விட்டுருச்சு. செம்மையாக இருந்துச்சு. முடிச்ச கையோட அந்த ரோலர் கோஸ்டரும் நாங்கள் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு வந்தோம். அதுவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் கப்பலாக போகும்போது பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுங்க. லைட்டாக ஆஃப்டர் எஃபெக்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாமிட் அண்ட் ஹெட்டேக் வந்துருச்சு. பட் இதெல்லாம் ஒர்த்து தான். அந்த அழகான ரைடுக்கு இந்த வாமிட் அண்ட் ஹெட்டேக்லாம் கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்னு நான் சொல்லுவேன். மார்னிங் போகும்போது இந்த ஷாப் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது, சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இங்கே வந்து மினியான் கூட வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருந்தோம். என்னோட பொண்ணு பாருங்கள் பயங்கரமாக எக்ஸைட்டாக மினியானை நேரில் பார்த்ததுமே. ஈவன் நானும் தான் மினியான் கூட வந்து ஃபோட்டோ எடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ நானும் பாப்போம் மினியான் கூட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து பாப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த மினியானை நேரில் பார்க்கும்போது உண்மையாகவே டிவியிலேருந்து குதிச்சு வெளியே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ரியலாக இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் த டேக்கு வந்துட்டோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரீமியாக இருக்குது. ரியலி வந்து நான் சொல்லி ஆகணும், அவ்வளோ ட்ரீமியான பிளேஸாக இருந்துச்சு. அதை விட்டு வெளியே வர மனசே இல்லை. ஆனால் ஆல்மோஸ்ட் 7க்கு வந்து இந்த பிளேஸை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நமக்கு இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து 6:30க்கு ஒரு ஷோ இருக்குது, ஒரு கார்ட்டூன் ஷோ பார்க்கணுன்னா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த டைமை வேஸ்ட் பண்ணணும், போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு we are running towards the theater.
அண்ட் ஐ மஸ்ட் சே இட்ஸ் அன் அனதர் ட்ரீம். இட்ஸ் அ ட்ரீம் யார், அப்படியே கம்ப்ளீட் ட்ரீம் ஐ வுட் சே. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படி கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்து அப்படியே எழுந்திரிச்சு வந்து ஆடுற மாதிரி, அந்த பபிள்ஸ், அந்த பிளேஸ், அந்த வைப் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, லிட்ரலி நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே எல்லாமே நடந்துட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு. பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. லிட்ரலி நைஸ், ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். இன் பிட்வீன் வந்து இந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து நம்ம கூட நடந்து வந்துட்டு இருந்தாங்க, நம்ம கிட்ட நடந்து வந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவும் நல்லாவே வந்து ஃபன் பண்ணிட்டு. You're amazing. It's a pleasure to meet you. To meet all of you. Well, now you're all here. அப்படியே வந்து ஒரு வழியாக எல்லா ரைட்ஸ்க்கு எல்லா பிளேஸஸ்க்கும் ஒரு பெரிய பயா சொல்லிட்டு வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். வெளியே வந்துட்டோம். யுனிவர்சல் ஸ்டுடியோ அந்த பால் தெரிய ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, வித் லைட். இப்போ போய் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் ஸ்டில் வந்து இதுக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு நம்ம வெளியே போக போகிறோம். ஓகே, பை பை யுனிவர்சல் ஸ்டுடியோ. see you until next time. அகெயின் அதே குளோபை பார்க்குறோம் வித் லைட். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது கூட ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு கிட்ட போனால், ஆனால் எனக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப டல் ஆகிடுச்சு. ஒரு 2-3 கிளிக்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். பட் நாட் சாட்டிஸ்ஃபைடு அட் ஆல். பட் ஸ்டில் திஸ் பிளேஸ் இஸ் லைக் அ ட்ரீம், கம்ப்ளீட் ட்ரீம். ஐ மஸ்ட் சே இட்ஸ் அ ட்ரீம் பிளேஸ். ஐ வுட் சே யூ மஸ்ட் விசிட் அட்லீஸ்ட் இன் அ லைஃப் ஒன் டைம். நீங்கள் விசிட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். பாய் பாய் யுனிவர்சல் ஸ்டுடியோ. அப்படியே நம்ம மெட்ரோக்கு போயிடலாம். சேம் விவோ சிட்டி ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஹார்பர் ஃப்ரண்ட் அண்ட் டேரெக்டாக ஃபெரல் பார்க், இல்லைனா லிட்டில் இந்தியா, எது உங்களுக்கு நியரஸ்ட் த ரூமோ நீங்கள் அங்கே போய்க்கலாம். ஓவரால் டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்தோம் இல்லையா மார்னிங் அந்த பாத், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் போட்டு கிளிட்டரிங்காக இருக்குது. அப்படியே அது அப்படியே மினுங்கிறது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ மஸ்ட் சே நான் சூப்பராக என்ஜாய் பண்ணேன் இன்றைக்கி. அண்ட் திஸ் இஸ் அ சிட்டி வியூ. அந்த நைட் டைமில் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மெட்ரோவில் அந்த விவோ சிட்டி மெட்ரோ டூ நீங்கள் வந்து ஹார்பர் ஃப்ரண்ட் போகிற வழியில் தான் இந்த பாத் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த லைட்டு அண்ட் அந்த வியூ வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப காமிங்காகவும் இருந்துச்சு மைண்டுக்கு. அண்ட் மார்னிங் இருந்த அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இல்லை நாங்கள் திரும்பி இப்போ போகும்போது. அண்ட் எவ்ரி திங் வாஸ் ஃபைன் அண்ட் காம். அப்படியே போயிட்டு நாங்கள் சூப்பராக ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு நேராக நாங்கள் ரூம் போயிட்டோம். ஸோ அப்படியே நாங்களும் ரூமுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம போக போகிறது வந்து ஒரு ஜூ அண்ட் பேட்ஸ் பேரடைஸ்க்கு தேவையான டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். ஸோ அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் லிப் கேர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, பாப்பாவுக்குமே வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக வந்து கலரிங் ஒர்க்லாம் கொடுத்துட்டு நான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே அப்போ தான் வந்து மார்னிங் வந்து நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஓகே பாண்டாஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது சிங்கப்பூருக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே பாண்டாஸ், உங்களை நான் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தட் பை பாண்டாஸ், இந்த இனிமே மேட்டும் பாய்.